ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செடி வந்துச்சு தெருவில். எனக்கு இந்த எல்லோ கலர் ரோஸ் மேலே ரொம்ப அலாதி பிரியம். அதனால் ஒரு எல்லோ கலர் ரோஸும் ஒரு ஃபேண்டா கலர் ரோஸும் சொல்லிட்டு தந்தாங்க, வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வளர்க்குறேன்னு பார்க்கலாம். எங்கள்கிட்ட குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் தோட்டம் மாதிரி வச்சுருந்தேன். இது ஒரு நாட்டு ரோஸு. அது இப்படிலாம் கருகி போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒருவேளை வெயிலுக்காகவா என்னென்னு தெரில. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நிறையா செடி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கும். இதில் கொஞ்சம் அப்புறம் பிச்சி செடி, இந்த பிச்சி செடியுமே காஞ்சி தான் இருக்குது. அப்புறம் ஒரு மல்லி செடி கிடச்சிச்சு, அதுவுமே வச்சுருக்கேன். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து என் வீட்டு தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தார் முருங்கைக்காய். முருங்கைக்காய் அவியல் வச்சிடலாமாடி அப்படின்னு கேட்டார். ஓகே டன் அப்படி சொல்லியாச்சு. காய் கட் பண்ண சொல்லிட்டேன், கட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கடாயில் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் தக்காளியும் எப்பவும் இந்த மனுஷன் ஒன்றுக்காவே கட் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நீளவாக்கில் இதே மாதிரி கீறி வச்சு அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வேக விட்டுட்டு, வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டு வேக வைங்க. வெந்துட்டுருக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பும் போட்டு, உப்பு போட்டால் நல்லா பிடிக்கும் இல்லையா, அதனால் மூடி போட்டு வேக வைக்கணும் அவியலுக்கெலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா இது எல்லாமே மொட்டமாக அரைச்சி அதில் ஊற்றியாச்சு. தேவைக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்ல கெட்டியானது இறக்கிற வேண்டியதான், அவ்வளோதான்.